ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லுக்ஷிகா சமையல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேப்பக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ சேப்பக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேங்க. இப்போ குக்கரில் சேர்த்த சேப்பக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூனுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி காய் முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் விட்டால் போதுங்க, அதிக விசில் விட வேணாம், காய் குழஞ்சாப்பில் ஆகிடும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறங்கட்டும். ப்ரெஷர் இறங்குனதும் நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ காய் நல்லா ஆறிடுச்சு, நம்ம தோல் எடுத்துக்கலாம். தோல் எடுத்துட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். எல்லாம் காயோட தோலையும் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ எல்லாம் சேப்பக்கிழங்கோட தோலை எடுத்தாச்சு. இப்போ இது நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு விசில் தான் விட்டோம், கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே விட்டினா நல்லா குழஞ்சி போயிடும். இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு சேர்த்துக்கலாம். எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து இதை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சேப்பக்கிழங்கு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு நிமிஷம் வெந்த பிறகு நல்லா கலந்து விடுங்க. இப்போ 2 சைடுமே நல்லா கோல்டன் கலரில் மாறட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரியுங்க, அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கிழங்கையும் பொரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லா கிழங்கையும் பொரிச்சிட்டு வந்தாச்சு. இது இப்போவே சாப்பிடவே நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. காய் சாப்பிட்றனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன், நான் கடைசியில் சேர்த்துருப்பேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதில் கட் பண்ணி எடுத்து வச்ச சேப்பக்கிழங்க சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ இந்த மசாலா கூட இந்த சேப்பக்கிழங்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். இந்த மாதிரி நான் உப்பு மறந்ததால் இப்போ சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும்போது வர உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சேப்பக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வெரைட்டி ரைஸ்க்கு, ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.